வணக்கம் கேமர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சோலோ குட்டி கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீட் மோர் எனர்ஜி. இந்த கேம் பிளேவை நம்ம போன வீடியோலே பேட் எண்டிங் முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் வெரி பேட் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு அடுத்து வர வீடியோவில் நம்ம வந்து குட் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெரி பேட் எண்டிங் செம்ம காமெடியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம். அந்த கேம் பிளே எல்லாம் ஒரே கேம் பிளே தான் கைஸ், கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. ஆனால் இந்த 3 எண்டிங்கையும் வச்சு நமக்கு டிஃப்ரெண்ட்டான அட்வைஸ் தரானுங்க. நான் போன வீடியோலேயே பார்த்த டைலாக் தான், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறலாம். இது மண்டே ஆயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு டக்குன்னு எந்திரா. இப்போ பாருங்க செம்ம கதை உடச்சிட்டு வருவாங்க, பெரிய பாம் பிளஸ்ட் ஆன மாதிரி. நம்ம அம்மாவுக்கு அவ்வளோ பவர்லாம் இருக்கிற மாதிரி தெரில, ஆனால் சீக்ரெட்டாக ஒழிச்சு வச்சுருக்காங்க போல கைஸ் தம்பிள்ஸை. மேலே அந்த ட்ரெஸ் கூட போட்டிருக்கலாம், அந்த கொஞ்சம் ஸ்லிம்மாக காட்டுற மாதிரி ட்ரெஸ் இருக்கும்ல, அது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்ரா காஃபியை கைஸ், இவன் எதுக்கு கைஸ் காஃபியெல்லாம் ஒரு மாதிரியே குடிக்கிறேன்? ஏன்டா அவனுக்கு எதுவுமே பிடிக்காதாடா? இதே பீஸா கொடுத்தா பாருங்க, ஐ பீஸா அப்படின்னு வந்துடுவான். இப்போது பாத்ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆகணும். தரடா டோரை. அண்ட் வெரி பேட் எண்டிங்கில் ஒரு செம்மையான சஸ்பென்ஸ் இருக்குது. அது நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் வீடியோ எண்டிங்கில் நீங்களே பார்ப்பீங்க. இவன் புருக் பண்ணிட்டான். ஃப்ளெஷ் பண்ணுடா. ஃப்ளெஷ் பண்ணல போல். பண்ணிட்டான். பல் தேய்டா. பொறுமையாலாம் பல் தேய்க்கக்கூடாது. ஒரு செகண்டில் ஒரு பல்ல போட்டு ஒரு தேய். இப்போ பாருங்க, இங்கேயே அவன் தூங்கிடுவான். தூங்கிட்டான் பாருங்க. இப்போ நம்ம அம்மா வர்றாங்க. டே எந்திரா. வந்துட்டாங்கடா, செத்தான்டா அவன். வந்து ஏய் பையா, ஏன்டா தூங்கிட்டு இருக்க? நீ வந்து ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுவேன், டக்குன்னு போய் குளிப்போ, நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புலம்புறாங்க. நம்ம வந்து மைண்ட் வைஸ், ஐயோ எங்கள் அம்மா எதுக்கு நீ அடிக்கிறாங்க, என் டயர்ட்னஸ் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை, என்கிட்ட ஒரு எனர்ஜியே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணிருக்கான். அண்டு நம்ம சொல்கிறோம் நம்ம அம்மா கிட்ட, சாரி அம்மா, நான் வந்து இப்போ போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறேன்ட்டு. போய் குளின்னு சொல்கிறாங்க. இதில் தாங்க அந்த சேஞ்சே இருக்குது. நம்ம கோல்டு வாட்டர் எடுத்தால் தானே நமக்கு குளிக்கவே வராதுன்னு, தூக்கமே வராது. இப்போ பாருங்க, ஹாட் வாட்டர் எடுத்தா அப்படியே தூங்கிடுவான். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஹாட் வாட்டர் கொடுக்குறேன், தண்ணி செம்ம சூடாக இருக்குது பாருங்க. இப்போ பாருங்க இவன் என்ன சொல்கிறேன், ஐயோ இது ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்குது. பின்ன சுட தண்ணியில் குளிச்சா தூக்கம் வர மாதிரி தானே இருக்கும். தூங்கிட்டாங்க கைஸ். தண்ணிக்குள்ளே எப்படிரா படுத்து தூங்குற தைரியமா? அதுவும் சுட தண்ணியில் எப்படிரா? இப்போ நம்ம டீச்சர் தான் அது கிளாஸ். இப்போ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்டண்டன்ஸ் எடுத்துடலாம். எல்லாரும் அட்டண்டன்ஸாக இருப்பாங்க. 2 + 2 22 தானே நீ? இப்போ வந்து நம்ம வந்து நேர்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. நேர்டு இவன் தான் இந்த கண்ணாடி போட்ட பையன் தானே நம்மளை அப்படி விட்டு பார்த்தான். இவன் சொல்கிறான் ஒரு மாதிரி தாங்கிட்ட, நான் இங்கே இருக்கேன் டீச்சர், அதை நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அதுக்கு ஓகே ரெட்டு லார்வா அப்படின்னு யாரோ ஒருத்தனுக்கு, இவன் தான் ரெட் லார்வா, ஓய் 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 அப்படின்ட்டு. நைஸ் SKGP 94 நம்மளா தான் கூப்பிடுறாங்க. டீச்சர் நான் வந்து படுத்து தூங்கிட்டேன். இல்லை பாருங்க போச்சு, இவங்க வேறு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து என்னால் நம்பவே முடியல. SKGP 94, அதாவது நம்ம யூசர் நேம் சோலோகுட்டி கேமிங் ப்ரோ 94 மிஸ்டு கிளாஸ் டுடே, கிளாஸ் மிஸ் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. நான் வந்து அவங்க SKGP 94ஓட அம்மாவை கூப்பிடுறேன். அவன் வந்து கிரவுண்டட் பனிஷ்மெண்ட் வாங்க போகிறான். ஏம்மா டீச்சர், என்னைய பனிஷ்மெண்ட் வாங்க வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா? ஐயோ இப்போ நம்ம அம்மா கிட்ட வேறு இது சொல்லுவாரு. இந்த பனானா பொம்மை இல்லை கைஸ், ஃபோனு கைஸ், அதானே பார்த்தேன். இப்போ நம்ம அம்மா கோவமாக இருக்காங்க. எங்கடா என் பையன் அப்படின்ட்டு ஸ்கூல்கிட்டே கோவமாக கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. பகை போல், 20 வருஷம் பகை போல். நம்ம டீச்சர் சொல்கிறாங்க நம்மக்கிட்ட, ஹேய் எப்படி இருக்கீங்க மேடம், நான் வந்து உங்கள் பையனோட மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன், அது கிளாஸ் டீச்சர்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கப்புறம் நீங்கள் தானே SKGP 94ஓட மதர், தெரியாதா? அப்புறம் எப்படி கால் பண்ணேன்? ஸோ ஐயோ இப்போ நம்ம அம்மா கேட்குறாங்க,
ஆமா. அந்த லூசு என்ன பண்ணா? ஐயோ! அசிங்கப்படுத்துறாங்களே! டீச்சர் கிட்ட கூட அசிங்கப்படுத்துறாங்க. இந்த இவங்க இந்த டீச்சர் சொல்றாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் வந்து வொர்ஸ்ட்டான ஸ்டூடண்ட். போட்டு குடுத்துருச்சுடா. வொர்ஸ்ட்டான ஸ்டூடண்ட். கிளாஸ்ல இருக்கதான் அவன் வொர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கும் அவன் மறுபடியும் ஸ்கூல் மிஸ் பண்ணிட்டான். இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணி கேஸ்ல மாட்டிருக்கான் போல. மறுபடியும் மாட்டிக்கிட்டான்டா. நம்ம வந்து சொல்றாங்க, "அப்படிலாம் நடந்திருக்கவே வாய்ப்பில்ல." "என்னது? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு நம்ம டீச்சர் கேட்குறாங்க. நான் வந்து இந்த பையன எங்கேயாவது இங்க தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க மேம். நான் தேடி கண்டுபிடிச்சு பண்றத மட்டும் பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம அம்மா வேற வராங்க. டேய் எந்திர்றா. எந்திர்றா. அதோ நம்ம தொப்பி தெரியுது பாருங்க. நம்ம எந்திரிச்சிட்டோம். நம்ம அம்மா வந்தோனே எழுப்பி விட்டாங்க போல அடிச்சு. நம்ம அம்மா சொல்றாங்க, நான் நான் நீ தூங்குறன்னு நம்பவே இல்ல. ஸ்கூலுக்கு போகாம ஏன்டா தூங்கிட்டு இருக்க? உனக்கே இது அசிங்கமா இல்ல? அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து, அம்மா கொஞ்சம் கூல் டவுன். அம்மா எவ்வளோ கோவமா இருக்காங்க. அசால்ட்டா கூல் டவுன் சொல்றான் பாருங்க. கூல் டவுன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னை நம்புங்க அப்படின்னு கத்துறோம் நம்ம. நான் வந்து யாரு? அப்படின்ட்டு, மீ ஐ எம் சோ டயர்ட். நான் வந்து நான் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம கத்துறோம். ஆஸ்க்டா கேட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீ வந்து கிரவுண்டட்னா ரூம்குள்ளே இருக்கிறது. வெளியவே வர முடியாது. நீ வந்து ரூம்லேயே தான் இருப்ப. மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு ரூம்லேயே தான் இருப்ப. ஐயோ! ஸ்கூலுக்கு போகிறத விட இதுவே எவ்வளோ மேல்றா. நான் வந்து இல்ல அப்படின்ட்டு நம்ம அம்மா கேட்கும், என்ன நீ என்கிட்டயே நோன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து நீ ஒரு கிரைம் பண்ணிட்ட. ஒரு இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஒரு கிரைமா? நான் வந்து உன்னையெல்லாம் இனிமேலாம் நம்ப முடியாது அப்படின்னு கத்துறாங்க. நான் வந்து போலீஸை கூப்பிட போகிறேன். போலீஸா? மம்மி 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 வேணாம் மம்மி ப்ளீஸ் மம்மி மம்மி போலீஸை கூப்பிட்றேன். அதெல்லாம் சும்மா தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போது 2 பேரும் ஒரு மாதிரியா படத்தில் ஹீரோ வில்லன் பார்த்துக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நம்ம டாஸ்க்கு, நீ கிரவுண்டட் ஆகிட்ட. அம்மா சொல்கிறப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஒன்றும் சொல்லி அசிங்கப்படுறது தேவையில்ல. நம்ம சொல்கிறோம், என்னால் நம்பவே முடியல எங்கள் அம்மா போலீஸை கூப்பிடுறாங்கன்ட்டு. இவங்க ஜஸ்ட்டு பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சு நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு. நான் என்னோட மைண்ட் வைஸ் என்னோட ரூம் எங்கே இருக்குது? ஓ நோ, தட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறான். கதவை திறந்து பார்த்தா போலீஸ் உண்மையிலே வந்துட்டாங்களா? ஐயோ சார் 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 என்னை விட்டுருங்க சார் 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 எங்கள் அம்மா தான் சும்மா உருட்டாங்களா, நீங்களும் வந்துட்டீங்களே சார், இதெல்லாம் ஒரு கிரைமா சார் 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 இனிமே போவேன் சார் 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 அப்படின்னு நான் கெஞ்சுறேன். அதுக்கப்புறம் நம்மளை தான் கத்துறாங்க போலீஸ். SKGP 94 நீ வந்து அரெஸ்ட் ஆகிட்ட அப்படின்ட்டு. நான் வந்து ஐயோ அப்படின்னு நம்ம கத்துறோம். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போட்டாங்கடா, ஜெயிலில் போட்டாங்கடா. கேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பேட்ச் அவார்டு நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல தான் இவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. பாருங்க கைஸ், குட் எண்டிங். ஓ இது குட் எண்டிங். ஆமாம் ஆமாம், நான் வெரி பேட் எண்டிங்னு நினச்சேன். இது குட் எண்டிங். அப்போ இதுக்கடுத்து இல்லை சாரி இது வெரி பேட் எண்டிங். இதுக்கடுத்து இருக்கிறது தான் குட் எண்டிங். நான் கீழே அட்வைஸ், நெவர் சே நோ டு யுவர் மதர்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் அம்மா சொல்கிறதுக்குலாம் நோன்னு சொல்லாதீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அவ்வளோதான், வெரி பேட் எண்டிங் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு எண்டிங் தான் இருக்குது. குட் எண்டிங் மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ உங்களிடம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யார் யாருக்கெல்லாம் கேமிங் வீடியோஸ் பிடிக்குமோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரிப்ஷனோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது கைஸ். அதுதான் பெல் ஐக்கனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ் ஆர் வீடியோஸ் உங்களாம் ரீச் ஆகும். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SKGP 94 or Pro Gamer Solo or Solo Kutti Gamer, எப்படி வேணா சொல்லிக்கோங்க. That's your choice. So let's end our video guys. Bye. 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 Peace out. Bye.